ஆர்.கே. அன்புச்செல்வன் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் சங்கத்து என்னுடைய சொல்ல கேட்டு நான் சொன்ன உடனே எல்லாரும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடும் நேர்மையோடு வந்து சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோடய சங்க நிர்வாகி என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ராஜன் அண்ணன் மட்டும்தான் நான் சொன்ன கூப்பிட சொல்லி நம்ம சரண்கிட்ட, அதுக்கப்புறம் கூல்சுரை சொன்னேன், அப்புறம் மதுவந்தி அம்மா அப்படி கூப்பிடுன்னு சொன்னாப்புல. ஏன்னா அந்த சங்கத்தை வந்து நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் கொண்டு போன ஒரே காரணத்தாக எதை சொன்னாலும் நேர்மையாக பேசி நெத்தேடி அடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் ராஜன் தான். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு தெரியும். அவர் யூடியூப்பை பார்த்தா எவனாக இருந்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள். அதனால தான் அந்த ஒரு ஆள் கேட்டால் ரெண்டு சண்டை வேறு யாரால் இருக்கும் இல்லைப்பா ராஜன் ஒரு ஆள் போதும், கூல் சேஸ் நம்ம சங்கத்து உறுப்பினர் அதிகமாக அவர் இவங்க பேர் டிவிகே மேகனா படம் பேர அவங்கள வர சொல்ல. அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் ஜென்னிஸு. அப்புறம் நம்ம அட்வொகேட்டு ஐயா லஞ்ச ஒழிப்பு பாபு சார், ஜோதிமணி ஐயா இவங்களாம் வர சொல்லியிருந்தேன். எல்லோரும் வந்து இவங்களாம் வந்து உண்மையாக பேசுகிறவங்க, மேலே அத்தனை பேருமே உண்மையாக பேசுகிறவங்க, பொய் பேசக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறதுனால வேணாம் இவங்க போதும் அப்படின்ட்டேன். இந்த சங்கத்தோட நோக்கமே என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும். முன்ன உண்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி உண்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் என்னமாரி கஷ்டப்பட்டு மேலே வரணும். கஷ்டப்படாமல் ஒருத்தருமே வர முடியாது. நான் ஒவ்வொரு நீலையும் சொல்லுவேன், அதுதான் இப்பயும் சொல்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் எங்கள் சங்கம் வளரும். எம்ஆர் அதை மாரி தான். நீங்கள் தான் முதலாளி, நாங்கள் தொழிலாளி. எங்கள் சங்கம் ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்தால் தான் எங்கள் சங்கம் வளரும். நீங்கள் இல்லைன்னா எங்கள் சங்கம் இல்லை. இதை ரொம்ப பேர் சங்கத்தை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். நான் ஏமாற்ற முடியாதுங்கிறத வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சங்கம்னா ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த சங்கத்துக்கு வளரக்கூடிய நீங்கள் நல்ல படம் எடுக்கணும், நல்ல டைரக்டர் எடுக்கணும், நல்ல ஒரு கேமராமேன் தேர்ந்தோம். பாதி பேர் பணமே இல்லாமல் படம் சொல்லி சென்னையிலே சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு சங்கத்தை நான் உருவாக்கி இன்றைக்கி உங்களெல்லாம் இந்த சங்கம் மீறி போகிறதுக்கு காரணமே நீங்களாம் ஜெயிக்கணுங்கிறது தான். இது எனக்காக உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அந்த டீ காஃபி கொடுக்குறேன், பச்சி கொடுக்குறேன், வடை கொடுக்குறேன், சோறு போடுறேன், பிரியாணி போடலாம் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோடய லட்சியம். நான் ஓப்பனாக சொல்ல ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேசணும். இன்றைக்கி மே 4ஆம் தேதி அரசியலுடைய மாற்றமே மாறப்போகுது. தமிழ்நாட்டில் எப்படின்னு சொல்ல முடியல. எவனை கேட்டாலும் உனக்கு தான் போட்டேன், எனக்கு தான் போட்டேன், வடிவேலுமே சொல்லிட்டு இருக்கானுங்க. யார் எல்லாருக்கும் எவனை கேட்டாலும் கேட்டால் சூரியன் போட்டேங்கிறான், ஒருத்தன் விசிலுக்கு போட்டேன், ஒருத்தன் ரெட்டை போட்டேன். எவனை கேட்டாலும் பொய்யா சொல்கிறான். தமிழ்நாட்டில் 234 தொழிலும் பணம் பூந்து விளையாடி இருக்குது. ஒருத்தன் கூட என்னென்னு சொல்ல முடியாது. கேட்டால் நான் கொடுக்கலங்கிறான். என்ன 24 தொகுதி எம்எல்ஏவும் பணம் கொடுத்துருக்கான். இது யாராலையும் மாற்ற முடியாது, சத்தியம். எவ்வளோ பெரிய ஆள் தான் தெரியும். எல்லா கட்சிக்காரங்களும் சுயேட்சை வரைக்கும் பணம் கொடுத்து நீங்கள் மே 4ஆம் தேதி எவன் தோக்குறேன்னு சொல்லல. இது பெரிய ஒரு புரட்சியாக தான் இருக்குது. யாரும் சொல்ல முடியல, எல்லாம் போய் சொல்கிறாங்க. என்னிட்டே வந்து எல்லாம் போய் சொல்கிறான். யாருக்கு ஓட்டு போட ஆனால் அதுதான் போட்டேன், ஆனால் அதுதான் போட்டேன், அதுதான் போட்டேன் சொல்லும்போது நம்மளால எனக்கே ஒரு பயம் ஆயிடுச்சு. நானே 40 வருஷமாக இருக்கிறேன். ஒரே கட்சியில் 40 வருஷமாக வந்து என்னையே குழப்பிட்டு போயிட்டானுங்க. அதனால் நீங்கள்லாம் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் உணரணுங்கிற ஒரே காரணம் தான். ஒரே ஒரு சின்ன ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா அண்ணெல்லாம் இருக்க நம்ம பேச முடியாது. ஏன்னா பேசினா அரசியல் பேசினா அரசியல் பேசக்கூடாது. இது ஏன்னா நம்ம வளரணும். நாளைக்கு நம்ம சங்கமே இப்போ அதையும் சொல்லி முக்கியமானது. இந்த 5 ஆண்டு காலம் வர புதுசாக ஆட்சி அமைக்க நம்மளுடைய கோரிக்கையில் ஏற்கவில்லை என்றால் அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்கிற அத்தனை பேரை வச்சு இதே சங்கமாக ஒரு கட்சியாக உருவாக்குவோம். இந்த கட்சியாக உருவாக்கி இருக்கிற அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டத்தின் நிர்வாகி உருவாக்கி உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் அரசியல் கட்சியாக உருவாக்கிடுவோம். உங்கள் ஓட்டு ஒரு ஓட்டோட எந்த ஒரு கட்சிக்காரருக்கு போகாத நம்ம உருவாக்குறோம். முதல் கோரிக்கை. இன்னொன்று, நீங்கள் வளரக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். 1993 இது சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நடிகர் கரண், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நடிகர் கரண் தெரியும் நினைக்கிறோம். நடிகர் கரணுங்கிறவர் அவர் டைரக்டர் பிடிச்சிருக்காரு. 93 சன் டிவி அப்போ தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த சன் டிவி ஓப்பன் ஆகிறப்ப நான் வந்து ராஜீவன் சார்ட்ட வேலை செஞ்சுருக்கும்போது நானும் வடிவேலு நம்பிராஜன் சுப்புராஜெலாம் இருப்போம். அப்போ எல்லோரும் நைட்டில் போயிடுவாங்க. நானும் வடிவேலு நம்ப 3 பேர் தங்கியிருப்போம். அப்போ வந்து அந்த சன் டிவி ஆரம்பிக்கிறது பேட்டி எடுப்பாங்க. சன் டிவியில் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பேட்டி எடுப்பாங்க. அப்போ அரண்மனையில் படம் வந்து நல்ல ஹிட் ஆகிடுச்சு. ராசாயன் மாநில படம் வந்து ஓடி இதாகிடுச்சு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் வந்து கதை சொல்ல வர்றார். இந்த நாட்டாம் படத்துக்கு வந்து விஜயகுமார் கேட்டதுக்கு கதை சொல்ல வர்றாரு.
அதுக்கப்புறம் பாக்யராஜ் வராரு, பாண்டியராஜன் வந்தார், அப்புறம் பி வாசு சார் வந்தார். எல்லாம் வந்தாங்க, எல்லாம் காசுனா இடம் இல்லை. அப்போ இந்த கரணுங்கிறவர் கூட வர்றாரு. வந்து நான் ராஜன் சார் வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நான் போய் உள்ளே போய் சொல்லுவேன். இப்போ அப்போ யார் இருந்தாலும் சொல்லுவேன், என்னோடய வேலையாக தான். ஏன்னா எனக்கு இந்த போய் சொல்லிவிட்டு இந்த ஜாதகம் பண்ணுவேன். ரொம்ப நேரம் சொன்னேன், நாளைக்கு வர சொல்லு. அப்புறம் மறுபடியும் வருவாப்புல, நாளைக்கு வர சொன்னார். ஒரு 2 நாள் பார்த்தேன். நானே சொன்னேன், இல்லை அவர் பார்க்க விரும்பல பிள்ளைக்கு, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வேறு எதாவது பாருங்கன்னா. அப்போ அவங்களோட ஒரு லேடி ஒருத்தன் வந்து நாங்கள் சாவுத்திருன்னு ஒருத்தன் அவங்களும் கூட சாப்பிடு அப்படி இருந்துட்டு போயிட்டு இன்றைக்கி அவர் எப்படி இருக்காரு, எதுக்கு சொல்ல வரணும், இதெல்லாம் சும்மா பேர் காசுன்னு கேட்காதீங்க. அதுக்காக சொல்ல நான் வந்து சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் இனிமேல் அவர் நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் வேறு பார்த்து சொல்லி அமைச்ச சன் டிவியில் 93 1993. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் கரண் வந்து ஒரு ஹீரோவாகி டைரக்டர் ஆகி பிடிச்சதாகி இன்றைக்கி நிற்கிறாருன்னா இதுதான் தன்னம்பிக்கை, உழைப்பு. இதுமே தான் நீங்கள் வரணும்னு சொல்ல வர. இந்த ஒரு கதை எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் நல்ல படம் எடுக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் நல்ல படம் எடுக்கலாம். நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகணுமா, நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகலாம். நீங்கள் நல்ல ஒரு கேமராமேன் ஆகணுமா, நல்ல ஒரு ஃபைட்டர் ஆகணுமா, எல்லாமே வரலாம். உங்களோட எண்ணத்தை தெளிவுபடுத்துங்க. நான்லாம் சாதாரண நான் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விவசாயம் தான். என்னோடய கண்ணு தெரியும், அது வைக்கிற கண்ணு. நான்லாம் எந்த ஊர்னு, நான்லாம் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, வய வேலை, எல்லா வேலையும் போயிட்டு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் உங்களோட பேசுகிறேன். என்னோட உழைச்சிருக்கு, நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நேர்மையாக இருக்கு. நான் எவனுக்குமே இன்னைக்கு 24 சங்கத்தில் நம்ம நினச்சி நடத்துருவேன். முடியுமா நீங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு அதை இப்போ சொன்னீங்க. நல்ல படம் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஃபோன் மட்டும் போடுங்க. எவனாவது பிரச்சனை பண்ணா ஃபஸ்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, 2வது எனக்கு ஃபோன் பண்ணு, 3வது நிமிஷம் நான் வந்து நிற்பேன். நீங்கள் நல்ல படத்தை எடுங்க, நல்லா செயல்படுங்க. உங்களோட எண்ணத்தை மாற்றாதீங்க, யாரையும் இன்னும் ஏமாற்றாதீங்க. நிறைய பேர் ஒவ்வொரு சங்கத்தையும் ஏமாத்துறா இருக்கான். அது ஏன் சங்கம் பண்ணல, எல்லா சங்கத்திலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை சங்கம் இருக்கோ அந்த சங்கத்தோட அமைப்பு வச்சுட்டு பாதி பேர் போய் சொல்லி ஏமாத்துறான். அப்படிலாம் ஏமாத்தினா அவன் வளர மாட்டான். ஆனால் நம்ம வளரணும். நீங்கள் நாளைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஜெயிச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம அரசாங்கத்தில் நம்மளே ஒரு அரசியல் உருவாக்கி நம்மளே ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து அத்தனை உறுப்பினர் சரி உங்களோட எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நல்லா ஜெயிச்சுவாங்க. இந்த சங்கம் உங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒரு காலம் நம்ம இனிமேல் தோக்க மாட்டேங்கிறத சொல்லி கண்டிப்பாக ஜெயிப்போம். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, ஜெயிச்சு வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக டிவிகே ரேகாஸ் கபடி குழு படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகை மேக்னா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இருக்கோம். இந்த கம்பெனி ஆரம்பித்து இன்னையோட 3வது வருஷம் ஆகுது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்காக கிடையாது, இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்ணி 3வது வருஷம் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கோம். இந்த சங்கம் வந்து உங்களுக்காக தான் இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் நிறைய வளரணும், உங்களுக்காக இன்னும் நிறைய இங்கே உழைப்பாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக இன்னும் நிறைய வேலைகள் கிடைக்கணும். நிறைய கேமராமேன் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சங்கத்தோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ அன்பு செல்வன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சிறு முதலீடு படம் பண்ணுறதுனால நிறைய வரவேற்புகள் இருக்குது, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த சங்கத்தில் வந்து நீங்களும் வந்து இதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்காக மட்டும்தான், எங்களுக்காக கிடையாது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டிவிகேன்ற ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படத்துக்கு நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை வந்து நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். என்ன டிவிகேன்னு சொன்னோன்னே எல்லாரும் பயந்துட்டீங்களா? யாரும் சைலண்டாக இருக்கீங்க, பேசவே மாட்டேன்றீங்க. டிவிகே படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? யாரும் வாயை திறக்கவே மாட்டேன்றீங்களே. டிவிகேனா தீவினை கண்டி ஷார்ட் ஃபார்ம் வந்து டிவிகேன்ற டைட்டில் வச்சுருக்கோம். என்ன இருக்குது இதில்? இன்னும் கொஞ்சம் நல்ல ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் திரும்பியும் சொல்கிறேன், இந்த சங்கம் வந்து உங்களுக்காக தான். இந்த சங்கத்துக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தபடியாக 45 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கலைத்துறையில தனக்குன்னு தனி முத்திரையை பதிச்சிருக்கக்கூடிய பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான திரு ராஜன் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம்.
அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் மேடையிலே இந்த சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை வாழ்த்தியும் இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வரவேற்றும் பேச இருக்கிற என் அருமை சகோதரிகளே சகோதரர்களே, வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு செல்வன் ஒரு அற்புதமான மனிதர். ஸ்ட்ரிக்டா எதை பண்ணாலும் ஒழுக்க நெறியோடு பண்ணணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலாக செய்யணும். அதில் ஊழலாக கலந்தாக்கா போச்சு. ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காரு. சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு தன்னந்தனியாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து பல பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு, வழிகாட்டியிருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, விநியோகம் பண்ண நண்பர்களை போல ஆட்களை கூப்பிட்டு விநியோகம் பண்ண சொல்லியிருக்காரு. இது யாரும் சினிமாவில் செய்ய மாட்டான். விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு 1 lakh கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். இவனே அந்த 1 lakh இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிடுவான் படத்தை. இது ஒரு புரோக்கர். சினிமா நடக்குது பாருங்கள், அக்கிரமம், அப்படி அக்கிரமம் நடக்குது. அதாவது முதலீடு இல்லாமல் வாயை முதலீடாக வச்சு படம் சொல்கிறான் பாருங்க, அவெல்லாம் பழிச்சுக்கிறான். சினிமாவில் யாரெல்லாம் முதலீடு போட்டு படம் எடுக்கிறாங்களோ அவன் தோற்று போகிறான். நிறைய பேர் காணும். அன்புச்சை தம்பி அவர் லைஃப்பில் இந்த 3 ஆண்டில் இன்னும் பல ஆண்டில் எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம். நாங்கள் ஆளே காணும். எல்லாத்தையும் இழந்து படம் எடுக்க ஆர்வத்தோடு வர்றாங்க, நேர்மையாக பண்ணுறாங்க. ஆனால் கூட சேர்றவன் ஏமாற்றி க்ளோஸ் பண்ணிட்டு அவனால நல்லா இருக்கானா, அவனும் நல்லா இல்லை. ஆக ஒரு தயாரிப்பாளர் தான் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த முதலீடு திரும்ப வந்தாலே அவன் மறுபடியும் படம் எடுப்பான். தயாரிப்பாளருக்கு உள்ள வியாதி என்ன தெரியுமா? ஒரு படம் எடுத்துட்டா அதோட விட மாட்டோம், அரிச்சுக்கிட்டே இருக்கும். படம் எடுக்கணும், படம் எடுக்கணும், படம் எடுக்கணும். அதுக்கு போட்ட முதலீடு வந்தாலே போதும், லாபம் வரணும்னு இல்லை, அடுத்த படம் தான் எடுப்போம். அதனால் என்னென்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை. நான் இந்த பெரிய நடிகனை பற்றியெல்லாம் நான் பேசலை. கோடியாக வாங்குறாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு தொழில் செய்து இதன் மூலம் வாழ்க்கை நடத்தி குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த தொழிலாளி நல்லா இருந்தா, முதலாளி நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். முதலாளி நல்லா இருந்தால் படம் எடுப்பான், படம் எடுத்தால் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவன் குடும்பம் நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும். இப்போ கூட ஒரு படம் யூத், சின்ன படங்கள்லாம் ஜெயிக்கலான்னு கேட்குறோம். இந்த 2 வருஷத்தில் பார்த்தா பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய பெரிய லாஸ். ஆனால் ஒரு 100க்கு ஒரு 5 சின்ன படம் தப்பிச்சு பெரிய லாபம். யூத்து கணக்கு சொல்கிறாங்க, யாருக்குறைய 90 கோடி கிட்ட லாபம் வந்திருக்கான். சந்தோஷமாக இருக்கு. அதுவும் நம்முடைய அருமை தம்பி கருணாசுடைய பிள்ளை அவன் பண்ணியிருக்கான், சின்ன பையன். அதான் நம்ம அன்புச்செய்தி சொன்ன மாதிரி திட்டமிடல், செயல்படுத்துதல், ஒழுக்க நெறியோடு வாழ்தல், அதை பண்ணுற எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆனால் கூட சேர்க்கிறவனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துங்க. மோசக்கார பயல்கள் சினிமாவில் நிறைய இருக்கான், நிறைய. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு.
இந்த பல கோரிக்கைகள், அற்புதமான கோரிக்கைகள், இந்த சினிமாவுக்கு தேவையான கோரிக்கைகள் பாஸ் பண்ணார். அந்த திட்டம் மைண்டில் ஓடி இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் ஆண்டில் ஒரு ஆர்கனைஸான ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங்கே ஒரு ஆர்கனைஸ் தான். ஆக அன்புச்செல்வன் அவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை பண்ணுவார். பேசுகிறத உணர்ச்சி வசம் பேசுவார், தெளிவாக அடிப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்தல் தம்பியுடைய அருமை செயல். அவர் வாழ்க. அவர் வளர்த்திருக்கிற இந்த சங்கம் நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்போடு பெரிய லெவலில் வந்தால் சினிமா நல்லாயிருக்கும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. ஆகவே இந்த விழா நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தீர்மானங்களை இப்போ அரசு யாருன்னு தெரில, யாரு கேட்டாலும் உனக்கு தான் ஓட்டு போட்டாங்க. யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். கொடுக்கட்டும். ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒன்றுமே இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை, அதனால அவர் கொடுக்க மாட்டார். மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஒன்று தெளிவாக இருக்கணும். வாங்காத யாருக்கிட்டையும். நான் என்ன சொல்கிறேன், வாங்காத, யாருக்கும் வாங்காத. என்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், ரைட், நல்லது. யார்கிட்டையும் வாங்காதீர்கள் பொதுமக்களே அப்படின்னு சொல்லணும். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுங்கன்னா அப்போ தப்பாயிடுச்சு. அங்கே வாங்கிக்க சொல்லிட்டியே. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் ஏதுன்னெலாம் அரசியல் தம்பி தொட்டதால் நான் கொஞ்சம் தொட்டேன், ஆனால் பேரை சொல்ல யாருன்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம சினிமா உலகை சார்ந்தவர்கள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி. ஆனால் நல்லது பண்ணணும். எல்லாம் வந்த வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வடை காக்கா கூட இருக்காது என்பதை சொல்லி இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த என் அருமை தம்பி அன்புச்செல்வனுக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு வேலை நிமித்தம் காரணமாக ராஜனையாவும் மேக்னா அவர்களும் வெளியில கிளம்புறதால இப்போ அவங்களுக்கு சிறப்பு விருந்தினர் விருது கொடுக்க போறோம். அடுத்து உங்களுக்கு தானா? ஆர்கே அன்புச்செல்வன் ஐயா கரங்களால திரு கே ராஜன் ஐயா அவர்களுக்கு இப்போ சிறப்பு விருந்தினர் விருது. ஒரு பலத்த கரகோஷத்தோட இந்த விருதை கொடுத்துடலாம். அடுத்தபடியாக திரு மேக்னா அவர்களுக்கு அடுத்தபடியாக அன்புச்செல்வன் ஐயா அவர்களுக்கு மேக்னா அவர்கள் திரு அன்புச்செல்வன் ஐயா கரங்களால நடிகை மேக்னா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் விருது. அடுத்தபடியாக உயிர் மூச்சு படத்தின் தயாரிப்பாளர் திரு ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு அன்புச்செல்வன் ஐயா கரங்களால இந்த விருது. நிச்சயமாக இது நமக்கான விழா. எல்லோரும் பலத்த கரகோஷம் உங்களோட அவங்கள ஆதரிச்சு இந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்தபடியாக மதுவந்தி மேடம் அவர்களுக்கு திரு அன்புச்செல்வன் ஐயா கரங்களால சிறப்பு விருந்தினர் விருது. அடுத்தபடியாக நடிகர் கூல் சுரேஷ் அண்ணா அவர்களுக்கு இந்த விருது.
உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மேடமுக்கு தான். என்கிட்ட வந்து சொல்கிறாங்க 3 படம் எடுத்திருக்கேன், முந்தா நாள் ஒரு பூஜ்யம், அதுக்கு முன்னாடி ஒரு பூஜ்யம், ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான், ப்ரமோஷனுக்கு நான் வரணுமா. வாங்க, சந்தோஷம். அப்படியெல்லாம் இல்லை, நான் ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே நான் இவர் வந்து கூப்பிட்டேன், இவர் பிஸியாக இருந்தனால வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கூல் சிரஸ் பேசுவார்கள், நல்ல மனசு, எல்லாம் கூப்பிடுங்க, கரெக்டாக காசு கொடுங்க. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க, இவ்வளோ கேட்குறேன் இவ்வளோ கூட சொல்லி கொடுங்க. நீங்களா கொடுத்து நாளைக்கு ஏமாந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அடுத்தபடியாக பிரபல சரி ஏதாவது சொன்னீங்களா? போலாம். பிரபல விநியோகஸ்தரும் ஆக்ஷன் ரியாக்ஷன் உரிமையாளருமான திரு ஜெனீஷ் அவர்களுக்கு அன்பு செல்வன் ஐயா கரங்களால இந்த ஒரு சிறப்பு விருந்தினர் விருது. அடுத்து சட்ட ஆலோசகர் திரு கண்ணன் அவர்களை விருதை பெற அழைக்கிறோம். நல்லா பாத்துக்கோங்க, நம்மளோட வக்கீல் தான் அவரு. அடுத்தது ஆன்டி கரப்ஷன் திரு பாபு ஐயா அவர்களை விருதை பெற அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு தவமணி அவர்களுக்கு அடுத்த சிறப்பு விருது. அடுத்து பேசுவதற்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ராங் உமன் டசன்ட் நீட் ஆட்டிடியூட், தே ஹேவ் ஸ்டாண்டர்ட்ஸ். தனக்குன்னு ஒரு வழி, அந்த வழியில என்னைக்குமே ஸ்ட்ரிக் ஆகி எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி நிமிர்ந்த நன்னரை நேர்கொண்ட பார்வையோட பேசக்கூடிய நடிகை மற்றும் பிரபல பொலிட்டிக்கல் அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதுவதி மேம், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மேம், உங்களை பத்தி பேசும்போது எனக்கே ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகுது, அந்த அளவுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய சினிமா உலகத்தின் ஒரு ஜாம்பவான் ராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என் நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இங்கே இருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும், எனக்கு எல்லாருடைய பேரையும் இப்போ தான் அறிமுகமாச்சு, அதனால நான் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப அண்ட் இங்கே காம்பேர் பண்ணுற இவங்களுக்கு சொல்லணும், நல்ல தமிழ் பேசுகிறாங்க, அதனால் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதே தமிழை பேசிக்கிட்டு இருங்க, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பேச்சில் இருக்குது. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அண்ட் நான் இந்த சங்கத்தோடு எனக்கு கொஞ்ச நாளாக தான் தொடர்பு. திரு சரண் அவர்கள் மூலியமாக தான், சரண் எனக்கு பிஆர் ஒர்க் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து இந்த சங்கத்தோடைய ஒரு அறிமுகம், ஒரு தொடர்பு கிடைச்சிது. அது கிடைச்சதை நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் பார்க்குறது வந்து உண்மையான உழைப்பாளிகளை இங்கே நான் பார்க்குறேன் இந்த சங்கத்தில். இது இந்த சின்ன படம் பெரிய படம் கான்செப்டே எனக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் 3 ஷிஃப்ட் நடிப்பாங்க. சிவாஜி கூட நடிப்பாங்க, ரஜினி கூட நடிப்பாங்க, கமல் கூட நடிப்பாங்க, புதுசாக வந்த ஹீரோ கூட கூட போய் நடிப்பாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் படம், நல்ல படம், நல்ல கதை, நல்ல யூனிட், நல்ல தயாரிப்பாளர், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஆர்டிஸ்ட், இதுதான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த கான்செப்ட் சின்ன படம் பெரிய படம் ஏன் இது வந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற அளவுக்கு இந்த பாகுபாடு வந்திருக்கு. அது எனக்கு கொஞ்சம் கூட அதில் எனக்கு ஈடுபாடே இல்லை, எனக்கு அது பிடிக்கலை. பட் என்ன பண்ணுறது, ஒரு படம் 300 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்கன்னா அது பெரிய படம் ஆகிடுது. அந்த படத்தை தப்பாக லீக் வேறு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் வந்து
சின்ன படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு திவாலாகி வீட்டில் உட்கார்ற நிலைமை வருது. இப்போ சமீபத்தில் நடந்தது அதுதான். நான் எந்த படம்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா ஆச்சு இன்னும் 5 நாள் நான் ஒரு விரதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு. நாளைக்கு எக்ஸிட் போல் வேறு. அதனால் யார் என்ன பேசினாலும் பதில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராகியத்தில் நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். பட் இங்கே பார்த்தா நல்ல கதைகள், நல்ல கரு, நல்ல களம் இந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்கிது. ராஜனையா சொன்ன மாதிரி இந்த யூத்துங்கிற படத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு. அந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் நம்ம பார்த்தா பெரிய ஹீரோஸோடைய படம் கூட டோட்டல் ஃப்ளாப் ஆகி எங்கேருந்தோ வந்த ஒரு படம் வந்து எக்ஸ்ட்ரா தேட்டர்ஸில் எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டு பெரிய ஹிட் ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த சங்கத்துக்கு வேணுங்கிற நலத்திட்டங்களை எந்த அரசாங்கம் தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டோட தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சிடும். அது யார் வராங்களோ, ஏன்னா இவங்க கேட்டிருக்கிற எல்லா கோரிக்கைகளும் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க வந்து இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் கோரிக்கை போடலை. இந்த சங்கத்துக்கு என்ன கோரிக்கை தேவையோ அதை முன்கூட்டியாகவே ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு இந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். பெண்களுக்கு இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஒரு கோரிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. நிறைய நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெண்கள் இப்போ வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற செட்டப் இல்லை. தமிழ்நாடு பூராவே பெண்களுக்கு ஏற்ற செட்டப் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் நான் இப்போ திருப்பி அரசியலுக்குள்ளே போகல. சினிமாவில் பார்த்தாலுமே பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கிடைக்கிறது இல்லை. கழிவறை உட்பட பிரச்சனைகள் இருக்குது. பட் அந்த மாதிரி இருக்கிற இந்த நேரங்களில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் கேட்டிருக்கிற இந்த விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன். எங்கள் குடும்பம் பல வருஷமாக நாடகத்துலேயும் சினிமாலேயும் தான் நாங்கள் ஊறி போய் இருக்கோம். நான் போன தடவையும் இங்கே வந்தபோது அதை தான் சொன்னேன், இந்த தடவையும் சொல்கிறேன். அந்த அம்மாவா எங்கள் படத்துலலாம் நடிப்பாங்களா? இது ஒரு கேள்வி ஒன்று. அந்த மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொம்பெல்லாம் முளைச்சிடல. நாங்கள் நாடக நடிகர்கள் முதல்ல அந்த வரிசையில் இருக்காங்க பார்த்தீங்களா, கலைஞர்லேருந்து ஆரம்பித்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, எம்ஆர் ராதா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் உட்பட மேடை நாடகத்திலேருந்து தான் அத்தனை பேரும் சினிமாவுக்கு வந்தாங்க. அத்தனை பேருக்கும் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பு மேடை நாடகத்திலேருந்து தான். அதில் ஜெயலலிதா அம்மா எங்கள் குழுவில் அவங்க கரியர் ஆரம்பித்தாங்கங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தோட பழகினவங்க. ஒருத்தர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே, அதனால் அது வேற. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாடக நடிகர்கள் என்றைக்குமே கதை களம் நல்லா இருந்தால் நாங்கள் வந்து நடிப்போம். சம்பளம் முக்கியம்தான், ஆனால் நாங்கள் வந்து யானையை கொண்டு வா குதிரையை கொண்டு வான்னு கேட்க மாட்டோம். நியாயமான சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நடிக்க நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்குது. நான் மட்டும் இல்லை, எங்கள் நாடக உலகத்தில் பல நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடேக் பிரச்சனை, கேரவேன் பிரச்சனை, சீன் போடுற பிரச்சனை, 6 அசிஸ்டண்ட் பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் போகும். அதெல்லாம் கம்மியாச்சுனாலே பாதி பட்ஜெட்டு கம்மியாயிடும் ஒரு சினிமாவுக்கு. அதனால் தயவு செய்து மேடை நாடக நடிகர்களை பயன்படுத்துங்க. அதுக்கு இந்த சங்கத்துக்கு என் சார்பாக நான் என்ன உதவி செய்யணும்னாலும், நான் மட்டும் நடிகை இல்லை, என்னை சுற்றி நிறைய மேடை நாடக நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் நான் தயார். நீங்கள் யூஸ் பண்ணிக்க தயாராக இருந்தால் நடிகர்களை கொடுக்க நாங்கள் தயார், நடிக்கவும் நாங்கள் தயார். நான் அதை தான் அன்புச்செல்வன் ஐயாட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். போதும் ஆச்சு 12ஆம் தேதி 4ஆம் தேதி 12 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா யார் அரசாங்கத்தை அமைக்கிறாங்களோ நம்ம பொழப்பை பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் பிழைக்க முடியும். அவங்க வந்தால் என்ன, வரலன்னா நமக்கு என்ன. நம்ம வேலையை பார்க்கணும், வேலைகளை செய்வோம், நல்ல படங்களை தயாரிப்போம், நேர்மையாக இருப்போம், நாணயமாக செயல்படுவோம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும். அது தமிழ் சிறுபட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே நிறைய நல்லது நடக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு மேலே நான் அரசியல் பேச மாட்டேன். கண்டிப்பாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை மதித்து என்னை அழைத்ததுக்கு நான் முதல்ல அன்புச்செல்வன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எந்த நிகழ்ச்சிக்கும் நான் வருவேன். உங்களுக்கு என்ன சப்போர்ட் என் சைட்லேருந்து ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு வேணுமோ ஃப்ரம் மை சைடு, என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் கொடுக்க நான் என்றைக்கும் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா மதுவந்தி மேம் சொன்ன மாதிரி அவங்க பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க, ஜாம்பவான் குடும்பம். மேம் வந்துட்டு பெரிய பெரிய படங்கள்ல மட்டும்தான் நடிப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தா அதை மேமே இப்போ உடைச்சிட்டாங்க. நல்ல கதைகளும் நல்ல கருத்துக்களும் இருந்தா நிச்சயமாக அந்த படத்தில் நடிப்பேன், நியாயமான சம்பளத்தோடு நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேமை எல்லாரும் அப்ரோச் பண்ணுங்க. மேம் சொன்னதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நானும் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக பேசுவதற்கு திரு கண்ணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். திரு கண்ணதாசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். பேசுவதற்காக வந்துட்டாரு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம குழு கிட்ட இருந்து. அடுத்தபடியாக பேச வரும் அனைத்து விருந்தினர்களையும் ஒரு சில மணித்துளிகள் மட்டுமே பேசுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கண்ணதாசன், உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். இங்கே சங்கத்தில் என்ன செய்யணும், சங்கம் என்ன செய்யுதுன்னா அவங்க பேசுனாங்க. சங்கத்துக்காகவும் சங்க உறுப்பினர்களுக்காகவும் கோர்ட்டில் பேசுறதுக்கு நான் இருக்கேன். இங்கே சங்கத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணனுக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு பிரச்சனை சொன்னாங்க, அன்னைக்கே அதை இரவோட இரவாக இருந்து நின்று பிரச்சனையை சரி பண்ணிட்டு போனோம். அதுபடி நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்ட நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். சங்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பண பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, இல்லை காவல்துறையால் பிரச்சனை எதுனாலும் நீங்கள் கூப்பிட்டா அங்கே வழக்கறிஞர்கள் வருவாங்க. அதுக்கு நாங்கள் முழு சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக ஆன்டி கரப்ஷன் திரு பாபு ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே, இவ்வளவு நேரமும் நம்மோடு உரையாற்றி கலைந்து சென்றிருக்கின்ற ஐயா ராஜன் அவர்களே, சகோதரி அவர்களே, மற்றும் இங்கு குழுமியிருக்கின்ற திரைப்படத்தினுடைய அனைத்து கதாநாயகர்கள் எல்லாருமே தொழிலாளர்கள், எல்லாரும் கதாநாயகர்கள் தான். அப்படிங்கிறதுல உங்கள் அனைவரையும் எனது மனப்பூர்வமான மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் என்ற உங்களுடைய சீரிய முயற்சியோடு சிந்தனையோடு இந்த தொழிலுக்கான மிக உயர்ந்த ஒரு உத்தேகமான ஒரு திட்டத்தை அரசுக்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். வழக்கறிஞர் சொன்னார், நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்வேன், காவல் நிலையத்தில் பார்த்துக்கொள்வேன் என்று. மற்றும் சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இருப்பினும் இந்த இடத்தில் பேசுவதற்காக நான் வரவில்லை. என்னை கட்டாயத்தின் அன்பு கட்டளையின் பேரில் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதன் காரணமாக இந்த இடத்தில் ஏற்றப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் எந்த அரசு வந்தாலும் இந்த கோரிக்கையை நமது நலச்சங்கம் மூலம் உருவாக்கி இதை நிரூபித்து மக்களுக்கு உருவாக்க என்னால் முடிந்த உழைப்பையும் ஒத்துழைப்பையும் தருவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சிறந்த ஆபீஸ் நிர்வாகத்திற்கான விருதுகள் வழங்கவிருக்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களையும் மதுவந்தி மேம் அவர்களையும் கூல் சுரேஷ் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். ஓகே சார். முதலாவதாக திரு கே சேகர் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது அருண் ராஜேஷ். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் என்னோட அண்ணன் ஒரு 2-3 வார்த்தை பேசணும். அவர் லேட்டாக வந்தாலும் கூப்பிட முடியல. இங்கே 2 வார்த்தை பேசுவார், அழுவார். கொஞ்சம் பேசிட்டு பேர். ஆமாம், இல்லை நான் இது பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பேச வேண்டியவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ சிறப்பாக அருமையாக பேசணும்னு பேசிட்டாங்க. சினிமா வந்து வரணும்னு சொல்லிட்டேன். இல்லை சினிமாவில் நடிகன்னு வந்துட்டான்.
அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இருந்து எல்லாம் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு எம் அருண் ராஜேஷ். அதற்கடுத்து திரு எம் சம்பந்தம் அவர்கள். அடுத்ததாக திரு தாடி மணி அவர்கள், திரு வி கே மணி அவர்கள், திரு சி சி செந்தில் அவர்கள், அடுத்தது திரு பேச்சுமுத்து அவர்கள், திரு மணிரத்னம் அவர்கள், திரு டி சபாபதி அவர்கள். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். விருது பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு டி சபாபதி அவர்கள். சபாபதி இருக்கீங்களா? இப்போ சும்மா உட்காந்து எதுக்கு பண்ணிட்டீங்க? இப்போ உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறோம், உங்களுக்கு கை தட்டணும்ல. எல்லாம் கை தட்டுங்க. நம்ம நிர்வாகம் தான் இருக்கீங்க, இல்லை யோசிச்சு இருக்கீங்க, இல்லை என்ன இதுக்கு வந்துருக்கீங்களா? மௌன விரதத்துக்கு வந்தீங்களா? இல்லை இது பேச்சு போட்டி ஏதாவது அப்படியே உட்காந்து வந்தீங்களா? சவுண்டு கொடுத்துட்டீங்களா? மேலே வர சொல்லி நான் கத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னமோ உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கீங்க. செல்லை ஃபஸ்ட்டு எல்லாம் சைலண்டில் போடுங்க. அவார்டு கொடுப்பேன். கூல் சேல்ஸ் பேசுறதுக்கு யார் சைலண்டாக இருங்க, எல்லாம் அருமையாக பேசுவாப்புல. புகுந்து விளையாடி இப்போ மைக்கை கடிச்சு தின்றுவாப்புல. கம்முன்னு இருங்க. திரு சபாபதி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைய முடியவில்லை. அந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக அவரோட தந்தை வந்திருக்காரு. அடுத்தபடியாக திரு டோம்னிக் ஆண்டனி விஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். டோம்னிக் ஆண்டனி விஜய் அவர்கள் இருக்கீங்களா? இங்க இருக்காரு 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 விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஆக்ஷன் ரியாக்ஷன் உரிமையாளர் திரு ஜெனீஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேலை நிறைய பேருக்கு ஒரு பொதுவான நார்மலான ஒரு மாலை. சங்கத்து உறுப்பினர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மாலை. ஏன்னா கடந்த 2 மாதங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குடும்பத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே ஒரு ப்ரிப்பரேஷனோட தலைவர் இது விஷயமா பேசிகிட்டு இருந்தார். ஒரு ஊர்லேருந்து மக்கள் கிளம்பி வர அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து வர அளவுக்கு இருக்குன்னா அவர் மேலே உள்ள அன்பு, அது மட்டும் இல்லாமல் சங்கத்து மேலே உள்ள ஈடுபாடு, தங்களோட ரெப்ரசன்டேஷனை காட்டுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் தலைவர் எல்லாருக்கும் ஒரு சிறிய விருந்து உபசரிப்போடு பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சிறு முதலீட்டு படங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுற மாதிரி இந்த ஈவெண்ட் ஒரு சிறிய ஸ்பேஸில் நடந்தால் கூட ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருக்குன்றது ஒரு 6 மணிக்கு ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. சிறு முதலீட்டு படங்களுக்குள்ள சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம மேடையில் இருந்த சீனியர்ஸ் லெஜெண்டரி கெஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது என்னென்னா சரியான ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ யூத் படத்தோட ஹிட்டாக நம்ம எல்லோரும் பேசுகிறோன்னா அந்த படம் இன்றைக்கி ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ்க்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அது எப்படி ரீச் ஆச்சுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அது நமக்கு தெரியும். நாமளும் அதை பண்ணணும். அது பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சங்கத்தில் நிறைய ஹிட்டுகள் உருவாகும், மிக விரைவில் உருவாகும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு எங்கள் தரப்பிலிருந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக விநியோகத்துக்கு படத்தை வெளியிடுறதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இந்த சங்கம் அறிவித்திருக்கிறது நம்ம மகிழ்ச்சி. தலைவருக்கு நன்றிகள். தென் இது சிறு முதலீட்டு படம், ரொம்ப சின்ன குரூப், சின்ன பட்ஜெட், சங்கத்தில் செய்கிறதுக்கு சின்ன ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது இப்போது அடுத்த லெவலில் எவாலுவேட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதில் லீகல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் கண்ணதாசன் அவர்கள் இதில் சொல்லியிருந்தார். லீகல் சப்போர்ட்டும் சரி, எங்கேயுமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தலைவரே எப்போவுமே பெரிய ஸ்ட்ராங். எந்த ஒரு இஷ்யூன்னு நின்னாலுமே அவரே முடிச்சிருவார். லீகல் ஒரு கோர்ட்டுக்கு போகணும் அந்த மாதிரி விஷயம்னா அதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் இருக்குன்றதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இதே மாதிரி இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்த விஷயங்களும் நடக்கணுன்றதுக்காக இந்த 30 விழாவை அழகாக வெளியே காட்டியிருந்தாங்க. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும்
இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றாமல் அவர் விட மாட்டார். அந்த வைராக்கியம் வீரப்புள்ளவர். ஏன்னா தோல்வியிலேருந்து ஆரம்பித்தவர், சினிமாக்களை வந்து ஏமாந்து ஆரம்பித்தவர். அதனால் யாரும் ஏமாற விடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கார். அதே வகையில் தான் எங்களையும் கூட சேர்த்துருக்காரு. அது பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து ஸ்டண்ட் மாஸ்டர் திரு லோகோ அவர்கள் திரு ஆர்.கே. அன்புச்செல்வன் ஐயா அவர்களுக்கு வீரவாளை பரிசளிக்க வருகிறார். நிச்சயமாக அன்புச்செல்வன் ஐயா வந்து துணிந்து பல விஷயங்களை வந்து சங்கத்துக்காக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பல கோரிக்கைகளை வந்து பாஸ் பண்ண நமக்கு முன்னிறுத்திருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு வீர வேலை வந்து பரிசாக கொடுத்துட்டு அந்த வாழை வாங்கினது ஒரு புது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டும் கொடுத்துட்டாரு சார். 2031 நம்மளே நின்று நமக்காக பண்றோம் அப்படின்னு. சூப்பர் சார். அடுத்தபடியாக நடிகர் திரு கூல் சுரேஷ் அவர்களும் அன்புச்செல்வன் ஐயாவும் இணைந்து சிறந்த தயாரிப்பாளர்களுக்கான விருதை வழங்கவிருக்கிறார்கள். திரு அருள் பிரகாசம் அவர்கள், அடுத்து திரு ஜோதிமணி அவர்கள், அடுத்து திரு தவமணி அவர்கள், அடுத்து திரு ஜெனீஷ் அவர்கள், அடுத்து திரு எஸ்.என். நந்தகுமார் அவர்கள், நல்லா கேட்டு. ஆன் இவர் பேர் வந்து அருள் பிரகாசம். எங்கள் ஊர் பக்கம் தான் நாகப்பட்டினத்தில் 40 ஏக்கரில் 10,000 கோடி ஏக்கரில் ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை, தங்கமான மனிதரை, சங்கரா சங்கரா அரகர சங்கரா சங்கரான்னு ஒரு படத்தை எடுக்க வச்சு 35 லட்ச ரூபாய் கோட்டையை விட்டுட்டு அதில் 3 பவுன் செயின் வாங்கி ஏமாற்றிட்டார்ல. ஏமாற்றி அதுக்கு வந்து லெட்டர்லாம் கொடுத்து ரெடி பண்ணி நாகப்பட்டினம் எஸ்பி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்குறோம். இவர் கொஞ்சம் வேண்டாம், மனசாட்சியோட கொஞ்சம் வெயிட் பண்ண தலைவரே கொஞ்சம் யோ எப்போ பார்த்தா அரகர சங்கர சட்டம் போட்டுன்னு இன்னைக்கு ஸ்டேஜில் பேசுனாரு. இப்போ சொல்லுவார் 35 லட்சம் 2000 4000 30 லட்சம் 3 பவுன் செயின் நீ 3 லட்ச ரூபா அதுவும் போயிடுச்சு. லெட்ரு என்னட்டு அப்படியே எழுதி வச்சுருக்கேன். இப்போ உண்மையை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும். எனக்கு வந்து நான் ஏமாந்த இப்போ அன்புச்செல்வன் சாரும் ஏமாந்து தான் வந்தார். படிக்கட்டு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் அதில் வெற்றி வந்து பெருசாக எடுக்கும். நான் பணத்தெல்லாம் ஏமாதில் அடித்து ஓட விட்ருவேன். கஷ்டப்பட்டு ஏமாந்து வந்தேன். பணத்தெல்லாம் கொடுத்தனா வீட்டில் பூந்து கல் வரைக்கும் ஜல்லி வரைக்கும் அள்ளி எடுத்து வந்துடுவேன் வீட்டுக்கு. அன்புச்செல்வன் சாரும் ஏமாந்து தான் வந்திருக்காங்க. ஏமாறதுக்கு தான் ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்மளுக்கு.
அதெல்லாம் தூக்கி போட்டு 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 இப்போ மனசு மனசுங்கிற ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படம் வந்து நம்ம திரை சங்கத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு படம் அது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நடக்கிற சம்பவமாக இருக்கும். அதை பார்த்தி அந்த கதை அந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ நல்ல மனிதர் ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருக்காப்புல இன்னும் பொறுமையாக இருக்காரு. ஆனால் எந்த நைனா நைனா அந்த காசு என்னாச்சு நைனா பாரு நான் உடனே அரகர சங்கர சிரிப்பாரு. அதை புரியுது சார். இவர் படம் பண்ணியிருக்க ப்ரொடியூசருங்களா? படம் ஓ, அடுத்து படம் பண்ணுறீங்களா சார்? உங்களுக்கு நான் இப்போ தண்ணிலாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னத்த பண்ணுவார்? எல்லாரும் சௌரியமாக இருங்க. ஆனால் பணத்தில் வந்து எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்தை அவங்க பாக்கெட்டுக்கு வர்றதுக்கு பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு செயலும் செயல்பட்டு ஒவ்வொரு காசும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வலி வேதனை எல்லாம் தெரியும். அதனால் நீங்களாம் எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு காசும் உழைச்ச சம்பாதிச்ச சொத்து. அதனால் நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருந்து பணத்தை சேமித்து தயாரித்து நல்ல வெற்றி அடைங்க. ஆண்டவன் வந்து நல்லவங்களை தோக்கடிக்க மாட்டார், நிச்சயமாக ஜெயிக்க இருப்பார். இந்த பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அன்புச்செல்வன் சார் சொன்னாப்புல ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம். அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள்ட்ட 2 வருஷம் இருக்குது. ஆனால் அது யாருன்னு தெரியும் அவங்களுக்கு? சரோஜ்குமார்ங்கிறவர், சரோஜ்குமார் அவர் சங்கரா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு குரு. எப்படி ஏமாற்றணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி வாழணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் மனசு இருந்தாச்சு இப்போ வந்திருக்கு. அதில் நான் ஜெயிச்சு காட்டுறேன். தேங்க்யூ பாய். நிச்சயமாக அதனால தான் நான் சொல்கிறது. ஏன்னா சென்னையில் வச்சு எவனிட்டு போய் கதை சொல்ல போய் சென்னையில் அத்தனை பேருமே புடிச்சதே கிடையாது, ஏமாத்திரம் தான் இருக்கான். கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி படம் எடுக்க போங்க, அங்கே படம் புதுசெல்லாம் படம் எடுக்க வர்றாங்க. இங்கேயும் சில பேர் போய் ஏமாற்றி கூப்பிட்டு வரோம். அதனால் இவர் சொன்ன மாரி தெளிவாக நல்ல புடிச்சல் எடுத்து படம் எடுத்திங்கன்னா ஜெயிக்கலாம், நல்லபடியாக ஜெயிக்கலாம். நன்றி நம்மளுடைய அருள்பிரகாசத்துக்கு. அடுத்தபடியாக திரு ஜெய சண்முகம் அவர்கள். அதேமாதிரி நிறைய பேர் ஏமாற்றி அக்ரிமெண்ட் போட்டு எல்லா பேரும் வெளியிடலாம், வேண்டாம் இவர் மட்டும் சொல்லி அவன் சொன்னார். இன்னொருத்தர் லோககிருஷ்ணான்னு ஒருத்தவன் படமே எடுக்காமல் அவன் ஏமாற்றி நிறையா லிட்டர் இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு 25 அக்ரிமெண்ட் இருக்கு. சொன்னால் எல்லாம் 10 பேர் படம் எடுக்க ஓடி போயிடுவான். அதனால் வேண்டாம் போய் விட்டுட்டேன். திரு ஜெயசண்முகம் அவர்கள். அதற்கடுத்து திரு ஏ ஜனகன் அவர்கள். இவர் வந்து பேர் சண்முகம். இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் 10 வருஷமாக 10 வருஷமாக கூட சார் 12 வருஷமாக இருக்கார். அங்கே 3 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணார். இருந்தாலும் என்னோடய சங்கத்தில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அன்பாக பாசம் வந்தார். அந்த சங்கம் கொடுத்தா எனக்கு தெரியாது. எங்கள் சங்கம் சேர்ந்த உடனே 2 படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாரு. 3ஆவது படம் முடிச்சிட்டாரு. அவருக்காக எங்களோட சங்கத்துக்காக நன்றியை சொல்லி இந்த சீல்டை கொடுக்குறோம். நன்றி. அடுத்து திரு ஏ ஜனகன் அவர்கள். அதற்கடுத்து திரு வி எட்வர்ட் ராஜன் அவர்கள். திரு வி எட்வர்ட் ராஜன் இருக்கீங்களா? அடுத்து திரு சின்னராஜ் ரவி அவர்கள். படம்பெயர் தக்ஷிலா. அடுத்து சின்னராஜ் ரவி அவர்கள் தக்ஷிலா படத்திற்காக. அதற்கடுத்து திரு தமிழ்வாணன் அவர்கள். தமிழ்வாணன் சார் இருக்கீங்களா? படம் பேர் சின்ன ப்ரொடியூசரு, ஜெயிச்சாரோ தோத்தாரோ தெரியாது. ஒரு தயாரிப்பாளர் நின்று எனக்கு ஒரு சீல்டு வாங்குறாருன்னா இதுதான் நம்ம சங்கத்துக்கு பெருமை. அதனால் அரசு வேலையிலேருந்து வெளியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் படத்து மேலே ஈர்ப்பாகி படம் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குது. பார்த்தீங்க, செல்வி விருமனில் லட்சக்கணக்கான சம்பளத்தை வாங்கிட்டு
அந்த சம்மலையே வேணாம்னு சொல்லி சொந்த படம் எடுத்து வந்து சிவா இதுதான் முயற்சி, இதுதான் வெற்றி. ஜெயிப்போம் ஒரு நாளைக்கு, மூச்சு நின்னாலும் முயற்சி நிற்காது என்கிற ஒரு வார்த்தையோடு தான் நம்ம ஜெயிக்கணும். யாரும் தளராதீங்க, அதுக்கு இவர் ஒரு பாடம். நன்றி ஐயா. திரு தமிழ்வாணன் அப்புறம் இந்த சீல்டு கொடுக்கறது போகிறதெல்லாம் வந்து சங்கத்துக்கு பெருமைக்கெல்லாம் கொடுக்கல, அதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் என்னுடைய என்னமே என்னன்னா தோத்தவங்க தான் பரிசு கொடுக்கணும் என்னோட ஆசை. ஏன்னா ஜெயிச்சவன் போயிட்டே இருப்பான், தோத்தவன் ஏங்கிட்டே இருப்பான். அந்த ஏக்கம் வரக்கூடாது. தோத்தவன் ஜெயிச்சானா நாடு நல்லா இருக்கும், மேலே வருவான். ஏன்னா அப்போ தான் நல்ல இருக்கிறத செய்வான். ஜெயிச்சவன் கீழே உள்ள மறந்து போயிட்டே இருப்பான். ஆனால் தோத்தவன் ஜெயிச்சானா எல்லாரும் நினைப்பாங்கிற ஒரே காற்று தான் ஒவ்வொரு வருஷம் சீல்டு கொடுக்குற என்னத்தை கொடுக்குற யாரும் நினைக்காதீங்க. இவரை மாரி பாருங்க, எவ்வளோ அருமையாக அந்த உண்மையை சொல்லி பேச பாருங்க. அவரோட கனவு நீ 40 லட்ச ரூபா கிட்ட ஒரு பென்ஷன் வந்திருக்கும். எல்லாத்தையும் சினிமாலே விட்டு எடுத்து காலி பண்ணிருக்காருல. இதான் சினிமா என்ன, கண்டிப்பாக ஜெயிப்பார் ஐயா. திரு தமிழ்வாணன் அவர்கள். அடுத்து பூங்கா படத்திற்காக திரு பி தனசேகர் அவர்கள். அடுத்து ஒண்டி முடியும் நல்ல பாடணும் படத்திற்காக திரு கருப்புசாமி அவர்கள். அடுத்து திரு AR ராஜேஷ் அவர்கள் பிரான்சிஸ் படத்திற்காக. பேர் படிக்க படிக்க மேடை கருகில் வரவும். திரு AR ராஜேஷ் அவர்கள் பிரான்சிஸ் படத்திற்காக. அதற்கடுத்து திரு சேகர் அவர்கள் ரகசிய சிநேகிதனே படத்திற்காக. எத்தனாவது படம் இது? 3வது படம் பாருங்க. இந்த வயசுலேயே 3 படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணி அவார்டு வாங்குறாருன்னா இதுதான் முயற்சி. பாண்டிய ராஜேஷ் வாழ்த்துக்கள். அடுத்த படம் எடுக்கணும். அடுத்து திருப்பூர் குருவி படத்திற்காக திரு J விஜயன் அவர்கள். பேர் படிக்க படிக்க கொஞ்சம் சீக்கிரமா மேடைக்கிட்ட வந்துருங்க. திருப்பூர் குருவி படத்திற்காக J விஜயன் அவர்கள் இருக்கீங்களா? இல்ல. அடுத்து திரு CH பால்ராஜ் அவர்கள் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்திற்காக இருக்கீங்களா? இல்ல. அடுத்து திரு ராஜு சேஷையா ஸ்ரீகர் அவர்கள் பவல்ஸ் படத்திற்காக. அடுத்து திரு மலைச்சாமி அழகு மகாராஜா அவர்கள் போலீஸ் ஃபேமிலி படத்திற்காக. அடுத்து திரு பி ராஜபாண்டி அவர்கள் திவ்யா படத்திற்காக. திரு பி ராஜபாண்டி அவர்கள் திவ்யா படத்திற்காக வந்துட்டு இருக்காரு. அடுத்து திரு துரை மகாதேவன் அவர்கள் அறிவான் படத்திற்காக இருக்கீங்கன்னா கொஞ்சம் வேகமா வாங்க. எல்லாம் இருங்க. இரவு உணவு கொஞ்சம் ரெடி பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருந்து பிரியாணியா? ஆமாம், பிரியாணியா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணி இருக்குது போல இருக்குது. அது எல்லாமே சரண் தெளிவாக சொல்லுவார். இருந்துட்டு சாப்பிட்டு போங்க, தயவு செய்து போயிடாதீங்க. நீங்கள் அன்பாக கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு தான் சார் போக மாட்டோம். அடுத்து திரு துரை மகாதேவன் அவர்கள் அறிவான் படத்திற்காக. அடுத்து திரு கிஷோர் ஆதித்யா அவர்கள் மனிதம் படத்திற்காக. இருந்தீங்கன்னா இடத்துல இருந்து கை தூக்குங்க ப்ளீஸ். ராஜபாண்டி நீங்கள் பேசிட்டார் சரண் சொன்ன சினிமாவுக்கு வந்தால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் சினிமாவுக்கு வாங்க, இல்லைன்னா வீட்லேயே ஆடு மாடு மேய்ச்சிருங்க. என்ன மாரி வந்து சென்னையில் கஷ்டப்பட்டு சொன்ன ஒரே ஆள் ராஜபாண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரோட ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். இருந்தாலும் இவர் ஜெயிப்பார். என்ன காரணம், இவரோட படத்தை வந்து ரெட் சேஞ்ச் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துச்சு. இருந்தாலும் திருப்பி படம் எடுத்து ஜெயிப்பாருங்க நம்பிக்கையோட இவரை வாழ்த்துவோம். நன்றி. அடுத்து திரு கே லூக்கஸ் அவர்கள் குற்றம் குறை படத்திற்காக. திரு லூக்கஸ் இருக்கீங்களா? அடுத்து தரைப்படை படத்திற்காக திரு PB வேல்முருகன் அவர்கள். பெரியசாமி ரொம்ப ஆமாம், பெரியசாமி டைரக்டரு ரொம்ப யதார்த்தமாக பேசி உண்மையை பேசுகிற டைரக்டருக்காக தான். குற்றம் குறை என்றைக்குமே இருக்கக்கூடாது, நம்ம சங்கத்தில் இருக்கிறோம். அதனால் குற்றம் குறை இல்லாமல் இருக்கட்டும். தரைப்படை படத்திற்காக திரு PB வேல்முருகன் அவர்கள் இருக்கீங்களா? அடுத்து N யாஸ்மின் பேகம் அவர்கள்
வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படத்திற்காக யாஸ்மின் பேகம் அவர்கள் இருக்கீங்களா? அடுத்து திரு சையத் அப்தாஹீர் வாத்தியார் குப்பம் படத்திற்காக. அடுத்து யாமின் படத்திற்காக திரு மணிகண்டன் அவர்கள். அடுத்து திரு மகாலிங்கம் அவர்கள். பொள்ளாச்சி மகாலிங்கம் டிரான்ஸ்போர்ட், ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இவரும் ஏமாந்தவர் தான். நானும் பஞ்சாயத்து பண்ணி இருக்கு அவரில் 25 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு போயிட்டா கூப்பிட்டு பேசணும். 54 லட்சம் அது எனக்கு தெரியாது. நான் எழுதி வாங்கி கொடுத்து 20 லட்ச ரூபா கொடுக்க கூடாது கொடுத்து சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது, வரும் ஆனால் வராது. அடுத்து ஸ்கூல் படத்திற்காக திரு ஆர்.கே. வித்யாதரன் அவர்கள். திரு வித்யாதரன் அவர்களை தொடர்ந்து திரு லியோ வெர்ஜின் ராஜா ஆகக் கடவன படத்திற்காக திரு லியோ வெர்ஜின் ராஜா. திரு லியோ வெர்ஜின் ராஜா இருக்கீங்களா? அடுத்து திரு இளங்கோவன் அவர்கள் தோற்றம் படத்திற்காக திரு இளங்கோவன் அவர்கள். அசுர மனிதன் படத்திற்காக யூ சிட்டிசன் மணி அவர்கள். நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இரவு உணவு இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அசுர மனிதன் படத்திற்காக திரு சிட்டிசன் மணி அவர்கள். உழவர் மகன் படத்திற்காக திரு கே முருகன் அவர்கள். பேர் படிக்க படிக்க மேடை கிட்ட வந்துருங்க. மரியா படத்திற்காக ஹரிஹரசுதன் அவர்கள். பகல் கனவு படத்திற்காக திரு பைசல் ராஜ் அவர்கள். கேரளாவை சேர்ந்தவர். நம்ம சங்கத்திலேருந்து படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கூடுதலாக கூட்டு வச்சு பண்ணார். படம் வந்து வெற்றி அடைஞ்சதோ தோல்வி அடைஞ்சதில்லை. கேரளாவில் வந்து தமிழ் படம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு சங்கம் பாராட்டுவோம். நன்றி. எல்லாரையும் ஜெயிச்சாங்கன்னு போய் சொல்ல முடியாதுல்ல. ஜெயிக்கலையோ திருப்பி ஜெயிப்போம், தோத்தமா ஜெயிப்போம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இதை தொடர்ந்து சிறந்த சண்டை பயிற்சியாளர்களுக்கான சிறப்பு மரியா. விருது. இந்த படத்தோட பேர் வந்து மரியா. இந்த மரியா படத்தை வந்து வேற ஒரு அதான் படமே எடுக்காத வந்து போய் சொல்லி பதிவு பண்ணியிருந்தான். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாப்புல நான் சொன்னேன், சென்சாரை பொறுத்த வரைக்கும் எந்த டைட்டில் இது கிடையாது, அது சென்சார் அனுமதி கிடையாது, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படி சொல்லி சொன்னேன். உடனே நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு ஜனநாயகம் வேணும் கொடுப்பீங்களான்னா, ஜனநாயகம் கேட்டால் கொடுப்பேன், அந்த படம் செஞ்சாலும் கொடுப்பேன்னு. இது அப்படியே அவன் என்னோட பேசின ரெக்கார்டு பண்ணி என்ன பண்ணால் இவர்கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறான். நான் என்ன பேசினோ, எந்த ஒரு சங்கத்துக்குமே டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, யார் ஃபஸ்ட்டு முன்னே போல அவங்கள சொல்லி பேசுகிறேன். அவன் கேட்குறான், சார் ஜனநாயகம் கேட்குறேன். அப்போ ஜனநாயகம் வந்து முடியல, நாளைக்கே கொடுப்பேன், கேட்டு ஜனநாயகம் கொடுப்பேன், என்னை யாரும் கேட்க முடியும் அப்படின்னு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சென்சார் போல எல்லாத்தையும் வீடியோ அனுப்பிச்சி விட்டு எங்கள் வாய்ஸ் அவங்க ஒரே சொல்லிட்டாங்க, ஆமாம் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் சென்சார் பண்ணி தரணும்னு சொல்லி சென்சார் பண்ணிட்டார். இன்னும் இல்லையா? சொல்லு, நீ வாயால் சொல்லு. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி சென்சார் அப்போது அந்த மாதிரி ஒரு டைட்டில் இஷ்யூ வந்தது. அப்போது சாரோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிருக்கும். ஸோ அப்புறம் சார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த டைட்டில் இஷ்யூ வந்து ரொம்ப ஈஸியாகவே சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் ரிலீஸ் டேட்டும் ரொம்ப நெருங்கிட்டு இருந்த டைமில் அந்த டைட்டில் இஷ்யூ கிளியர் ஆனதுனால தான் படம் சீக்கிரமாக
ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அது சாருக்கு தான் ரொம்ப நன்றி. எனக்கு சார் சொல்லுவேன், உண்மையை சொன்னேன். நன்றி. இதைத் தொடர்ந்து சிறந்த சண்டை பயிற்சியாளர்களுக்கான விருது திரு மதுரை அவர்கள், திரு ஆர் பழனி அவர்கள், திரு ஆர் லோகநாதன் அவர்கள். பேர் படிக்க படிக்க மேடை கிட்ட வந்துருங்க. திரு அசால்ட் மதுரை அவர்கள், திரு வாலி லோகோ அவர்கள், திரு எம் ஆறுமுகம் அவர்கள், திரு டி கார்த்திக் குமார் அவர்கள், திரு கிளாசிக் பாபு அவர்கள், திரு தங்கராஜ் அவர்கள். திரு கிளாசிக் பாபு அவர்கள், திரு எம் ஆறுமுகம் அவர்கள். வந்திருக்கீங்களா சார்? திரு கிளாசிக் பாபு அவர்கள் வந்திருக்கீங்களா சார்? கிளாசிக் பாபு அவர்கள் சார் வந்திருக்கீங்களா? திரு கிளாசிக் பாபு அவர்கள், அடுத்து ஃபைட்டர்ஸோட பேர் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் பேர் படிக்க படிக்க எல்லாருமே மேடை கிட்ட வந்துருங்க. ஃபைட்டர் கேட்டகரியில பேர் படிக்க படிக்க ப்ளீஸ் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. திரு பி மனோகரன் அவர்கள், திரு ஜெய்சங்கர் அவர்கள், திரு ஜே தியாகராஜன் அவர்கள், திரு ஜி பாபு அவர்கள், பேர் லைனா படிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் அப்படியே லைனா நின்றுங்க கீழே. திரு குமரேசன் வெங்கடேசன் அவர்கள், திரு முருகேசன் நல்லக்கண்ணு அவர்கள், திரு உதய்குமார் ராஜேந்திரன் அவர்கள், திரு எம் பாலு அவர்கள், திரு வீரையா பாபு அவர்கள், திரு வாசுதேவன் அவர்கள், திரு எஸ் மோகன் அவர்கள். ப்ளீஸ் இப்படி போடியம் கிட்ட வந்து நின்றுங்க. திரு எஸ் மோகன் அவர்கள். வந்தவங்க எல்லாரும் ப்ளீஸ் போடியம் கிட்ட உங்க பேர் சொல்லிட்டு போங்க. திரு எம் ராஜேஷ்குமார் அவர்கள், திரு யோவான் அவர்கள், திரு ஜி சுப்பிரமணி அவர்கள், திரு பரமசிவம் அவர்கள்,
திரு அண்டூஸ் கீலஸ் அவர்கள், திரு கே முரளி குப்புராஜ் அவர்கள், திரு பி பாஸ்கர் அவர்கள், திரு டி வீரப்பன் அவர்கள். கொஞ்சம் பேர் படிக்க எல்லாரும் ப்ளீஸ் மேடை கிட்ட வந்துருங்க. திரு எம் லெனன் குமார் அவர்கள், திரு கே சுலைமான் அவர்கள், போடியம் கிட்ட வந்து உங்க பேர் சொல்லிட்டு விருது வாங்க போங்க ப்ளீஸ். திரு வி சங்கர் அவர்கள், திரு கே அன்பு தம்பி அவர்கள், திரு நாகராஜன் அவர்கள், திரு பிரதீப் குமார் அவர்கள். ஒரே ஒரு நிமிஷம் சங்கர் நாகராஜ் இவரு பேர் வரலையே. கிஷோர் பிரதீப். ஓகே, திரு ஆர் பிரதீப் குமார் அவர்கள், திரு எம் கோகுல், திரு ஆர் விஜயராகவன், திரு ஆர் விஜயராகவன், திரு ஓம் பிரகாஷ், திரு ஜி ஓம் பிரகாஷ், திரு முருகன், திரு எழில்வேந்தன், திரு எஸ் சங்குபாண்டியன். மேடை கிட்ட வந்து பேர் கொடுத்துட்டு ப்ளீஸ். ஓகே, அவரும் டிக் பண்ணிட்டேன் சார். திரு இ எழில்வேந்தன் சார் முன்னாடி வந்துருங்க சார், உங்க பேர் படிச்சாச்சு. திரு முருகன் அவர்கள், அதை தொடர்ந்து திரு இ எழில்வேந்தன், திரு எஸ் சங்குபாண்டியன் அவர்கள் வந்திருக்கீங்களா? திரு ஏ அனந்தராமன் வந்திருக்கீங்களா? வந்திருக்காரு. திரு ஏ அனந்தராமன் அவர்கள். எஸ் பாலசுப்ரமணியன் சார் வந்திருக்கீங்களா? பி விமல் பிரபு, ஃபைட்டர் பி விமல் பிரபு சார் வந்திருக்கீங்களா? எஸ் மாரியப்பன் அவர்கள் சார் இருக்கீங்களா? பாலச்சந்திரன், திரு பாலச்சந்திரன் அவர்கள், திரு மார்சியன் பிரவீன் அவர்கள் சார் வந்திருக்கீங்களா? ஃபைட்டர் திரு ஏ மார்சியன் பிரவீன், திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார் வந்திருக்கீங்களா? திரு பி சஞ்சய் பார்கவி, திரு பிரின்சஸ் ராஜா, திரு முத்தரசன் அவர்கள் வந்திருக்காரு. வி வெங்கடேசன் அவர்கள், திரு வி ஆகாஷ் அவர்கள்,
சிறந்த இசையமைப்பாளர் திரு கலைவாணன் மற்றும் திரு ரவிவர்மன் இருக்கீங்களா சார்? இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. திரு கலைவாணன், திரு ரவிவர்மன். இல்ல, ரெண்டு பேருமே இல்ல. திரு கலைவாணன், திரு ரவிவர்மன் சிறந்த இசையமைப்பாளர்கள் இருக்கீங்களா? அடுத்து சிறந்த நடன இயக்குனர் திரு ராக்ஸி ராஜேஷ் அவர்கள். நடன இயக்குனர்களுக்கான விருது திரு ராக்ஸி ராஜேஷ் இருக்கீங்களா? திரு ஆண்டனி சத்யராஜ், திரு ராஜேஷ் விஜய், திரு மணிகண்டன், மாலினி சிறந்த நாடக இயக்குனர். நடன இயக்குனர்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. பிரியாணி நிறையா சொல்லியிருக்கு. நீங்கள் போட்ட போயிட்டீங்கன்னா அப்புறம் யாருமே சாப்பிட முடியாது. இருந்து சாப்பிட்டு போயிருங்க தயவுசெய்து. சொல்லு மைக்கில். எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகணும். பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடன இயக்குனர்கள் அடுத்து திரு மணிகண்டன், சாப்பிடாம யாரும் போகாதீங்க சார். டின்னர் பிரியாணி எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார். எல்லாருக்குமே ஜூனியர் குப்பனாவில் பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. நடன இயக்குனர் மணிகண்டன் இருக்கீங்களா? அடுத்ததாக மர்மயோகி மன்சிதர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு விருது. நடன இயக்குனர் திரு மணிகண்டன் இருக்கீங்களா? மாலினி மேம் இருக்கீங்களா? இல்ல. அடுத்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களுக்கான விருது திரு பிரவீன் அவர்கள், திரு பாண்டி அருணாச்சலம், திரு கணேஷ் ராஜா. அடுத்து சிறந்த கலை இயக்குனர் திரு கஜபதி, திரு ராஜா, திரு செந்தில்குமார், திரு அருண்குமார் கதிரேசன். சார் பேர் படிச்சவங்க எல்லாரும் மேடை கிட்ட வந்துருங்க. சிறந்த கலை இயக்குனர் திரு கஜபதி, திரு ராஜா, திரு செந்தில்குமார், திரு அருண்குமார் கதிரேசன். சார் வாங்க சார். ராஜாவா? ராஜா, வெறும் ராஜா தான் இருக்குது. ராஜா ராஜா சிறந்த நடிகருக்கான விருது திரு முருகன், திரு ராஜேஷ்குமார், திரு பி வேல்குமார், திரு பாலசுப்ரமணியன், திரு ஏ வினோத், திரு பத்மநாபன்.
இல்ல இல்ல சார் பத்மநாபன். சிறந்த நடிகருக்கான விருது திரு முருகன், திரு பத்மநாபன், திரு வேல்குமார், திரு வினோத். அடுத்து சிறந்த ஒப்பனை கலைஞருக்கான விருது திரு சுஜித் குமார், திவ்யா, ஜெனிஃபா ரவீந்திரன், திருமதி ரோஹிணி. திரு சுஜித் குமார், திரு சுஜித் குமார், மேக்கப் ஆர்டிஸ்ட் திவ்யா இருக்கீங்களா? ஜெனிஃபா ரவீந்திரன் இருக்கீங்களா? ரோஹிணி இருக்கீங்களா? சிறந்த சிகை அலங்காரம் ஹேர் ட்ரெஸ்ஸர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் சார் இருக்கீங்களா? அடுத்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசருக்கான விருது சிறந்த நிர்வாக தயாரிப்பாளர் மூவ் மீடியா விக்னேஷ் அன்புச்செல்வன் அவர்கள். சிறந்த நிர்வாக தயாரிப்பாளர் மூவ் மீடியா விக்னேஷ் அன்புச்செல்வன் அவர்கள். திரு அருண்ராஜ் அவர்கள் சார் இருக்கீங்களா? அடுத்து சிறந்த இயக்குனர் சிற்பி மாதேஷ் மற்றும் திரு செந்தமிழன் வரல. சிறந்த பாடலாசிரியருக்கான விருது திரு ஜீவன் மயில். அடுத்து சிறந்த புகைப்பட கலைஞர் திருமதி எஸ் மாலதி அவர்கள். செக் புகைப்பட கலை
ஹலோ, இவர் பேர் ஜீவன் மயில். மியூசிக்கல் தேவாவிட்ட ஆரம்பத்திலேருந்து செல்ல பிள்ளையாக இருந்தவர். என்னோட படத்தை ஒரு பாட்டு எழுதியிருந்தார், அற்புதமான பாட்டு. இன்றைக்கி எவருமே குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு பாட்டு அவர் வாயால் 2 வரி பாடுவார், அற்புதமாக கேளுங்க. என் படத்தில் அதை வச்சுருக்கேன். படம் பேர் வந்து எண்ணெஞ்ச தொட்டாயே. குடி 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 குடியே கெடுக்கும், குடி பழக்கம் உடல். நீயே பாடியா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட சிறுமுதலீட்டு தயாரிப்பு சங்கத்திலிருந்து எனக்கு ஒரு சிறந்த பாடலாசிரியர் கொடுத்ததுக்கு தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. சாரோட படத்தில் எண்ணெஞ்சை தொட்டாய படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். கொடி 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 கொடிய கெடுக்கும், கொடி கொடிய கெடுக்கும், குடி வழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், புகை பழக்கம் நுரையீரலை அழிக்கும். இதை சொல்லி சொல்லி விற்கிறதாடா அரசாங்கம் நமக்கு, ஆனாலும் திருந்தாம குடிக்கிறமே எதுக்கு? ஒருத்தனுக்கு குடும்ப சண்டடா, ஒருத்தனுக்கு காதல் தோல்விடா, ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு வாழ்க்கை விரக்திடா. சந்தோஷத்துக்கும் குடிக்கிறோம் மச்சி, காலை கிடைச்ச சந்தோஷத்துக்கும் குடிக்கிறோம் மச்சி. சாரி, ஒரு சில வரிகள் மறந்துருச்சு. பரவாயில்ல, அருமையான பாட்டு. நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா வரும். அது நான் அருமையாக பாடுவேன். பாட அவரே பார்த்துட்டாரு, நான் நல்லா பாடுவேன். ஓகே. அடுத்தபடியாக கவிஞர் திரு நீதிச்செல்வன் அவர்கள். சிறந்த இயக்குனர் சிற்பி மாதேஷ் அவர்கள். சிறந்த புகைப்பட கலைஞர் திருமதி மாலதி அவர்கள். அடுத்து சிறந்த சென்சார் ஒருங்கிணைப்பாளர் திரு பூபதி அவர்கள், திருமதி வசுமதி அவர்கள். சார் வந்திருக்கீங்களா? திரு பூபதி அவர்கள், திருமதி வசுமதி அவர்கள். வசுமதி மேம் வந்திருக்கீங்களா? அடுத்து சிறந்த கௌரவ ஆலோசகர் மர்மயோகி மணிசித்தர் அவர்கள் கொடுத்தாச்சு. மணிசித்தர் அவர்கள் கொடுத்தாச்சு. அடுத்து சிறந்த மக்கள் தொடர்பாளர் திரு மணிகண்டன் அவர்கள். சார் இருக்கீங்களா? மணிகண்டன் சார். சிறந்த மக்கள் தொடர்பாளர் விருது திரு சரண் அவர்கள். திரு மணிகண்டன் அவர்கள் மற்றும் திரு சரண் அவர்கள். சிறந்த எடிட்டர் திரு சிவா. சிறந்த மக்கள் தொடர்பாளர் விருது திரு சரண் அவர்களுக்கு. திரு மணிகண்டன் அவர்கள் வாங்கிட்டாரு. சிறந்த எடிட்டர் திரு சிவா அவர்கள். எடிட்டர் சிவா வந்திருக்கீங்களா? ஃபைட்டர் அஸ்வின் அவர்கள். அடுத்து சிறந்த பின்னணி குரல் திருமதி தேவி. எடிட்டர் சிவா வந்திருக்கீங்களா?
சிறந்த பின்னணி குரல் திருமதி தேவி அவர்கள். சிறந்த ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் திரு விஜயராம் திரு பன்னீர்செல்வம். சார் வந்திருக்கீங்களா? சிறந்த ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் திரு விஜயராம் திரு பன்னீர்செல்வம். சிறந்த விளம்பரதாரர் சைதன்யா அவர்கள். சைதன்யா அவர்கள் திரு சைதன்யா அவர்கள். சிறந்த கவிஞர் சைதன்யா சார் வந்திருக்கீங்களா? சிறந்த கவிஞர் திரு குணசேகரன் திரு நீதி செல்வன். கொடுத்தாச்சு சாருக்கு. திரு குணசேகரன் அவர்கள். காஸ்டியூமர் லக்ஷ்மணன் அவர்கள் திரு ஆர் கே அன்புசெல்வன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். இருக்கு சார். அடுத்தபடியாக எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நடிகர் திரு கூல் சுரேஷ் அவர்கள் பேசவிருக்கிறார். அடுத்தபடியாக விவசாயி திரு ஜோதிமணி ஐயா அவர்கள் பேசவிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இது சாதாரண சங்கம் அல்ல, சாப்பாட்டுக்கு ஓடுற சங்கமா அல்ல, சாதனை படைக்கிற சங்கம், சரித்திரம் படைக்க போகிற சங்கம். இங்கே இருப்பவர்கள் ஐயா அவர்களுடைய நீண்டகால நெடுங்கால ஆசையை போல் அரசியலில் நின்று இந்த தமிழகத்தை, இந்த அகில இந்தியாவை ஆளப்போகிற தலைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நிச்சயமாக அது ஒரு காலத்தில் நடக்கும். நிச்சயமாக அது ஒரு காலத்தில் நடக்கும். ஐயா இந்த சங்கத்தை சாதாரணமாக அமைக்கவில்லை. 35 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அடிபட்டு நொறுக்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதை போல ஏமாற்றப்பட்டு, இது நாம் ஏமாடி குடும்பம், ஏமாற்றப்பட்ட குடும்பம். ஆனால் இது ஏமாறாத குடும்பம், ஏமாற்றுபவர்களை விரட்டி எடுக்கும் குடும்பம். அந்த வகையிலே அத்தனை சட்ட திட்டங்களை உருவாக்கி நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை உருவாக்கி உயிர் மூச்சு தயாரிப்பாளரான என்னை உயிரோடு இங்கு வைக்க ஐயாதான் காரணம். அந்த மாதிரி ஒரு சங்கத்துல நம்ம சாப்பாட்டுக்கு ஓட போறது இல்ல. இந்த சிறிது நேரம் கூல் சுரேஷ் பேசுனா கூட்டம் விட்டு பறவைகள்லாம் பறந்து போயிடும். அதனால அதுக்கு முன்னால நான் இந்த சின்ன எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க பக்கத்துல இருந்து மட்டும் வரல, அத்திமரப்பட்டி, ஆறுமுகநேரி, அப்படி அம்பாசமுத்திரம், எல்லா இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து. கொஞ்சம் இவ்வளவு நேரம் பொறுமை காட்டிட்டீங்க, இந்த நேரம் பொறுமைங்க. ஐயா சாதாரண தலைவர் அல்ல, அவருடைய அத்தனை பதிவுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீரும் சிங்கம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த தலைவரும் எந்த சங்கத்திலையும் யாரும் இப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட குடும்பமா இருந்தாலையும் எல்லாரையும் எழுந்து நிக்க வைக்க போறார். இது 3ஆண்டு சங்கம் மாதிரி தெரியல எனக்கு பார்க்க. 30 ஆண்டுகள் நடந்த ஒரு பெரிய அனுபவப்பட்ட பக்குவப்பட்ட சங்கத்தின்
அத்தனை அறிஞர்களை பார்க்கும். என்ன பாருங்க, அசால்ட்டு மதுரெல்லாம் இருந்தால் இப்போ டூப் இல்லாமலே என் மேலே பாஞ்சுவார். இந்த பசி நேரத்தில் இப்படி போட்டு தொந்தரவு பண்ணுறாருன்னு. அதனால தயவு செய்து, நான் ஒரு சாதாரண விவசாயி தான், ஆனால் இங்கே ஜீனியஸ், ஜாம்பவான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, பெரிய பெரியவங்களா இருக்கீங்க. ஏதோ ஒரு அடர்ந்த காட்டில் அணில் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி இவங்க பேரை சொல்லிக்கலாம் அருகதை கிடையாது. ஒரு 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 விவரத்தை சொல்லுங்க. உங்கள்ட்ட நான் படிச்சு சொன்னேன்னா கண்டிப்பா என்னைய பயன்படுத்துங்க. இவர் ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்தி நான் அப்பவும் சொன்னேன், இது வந்து சரியில்லைங்க, அதனால உங்க பணம் தான் வீணா போகுது அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனமான வார்த்தை, 100% உண்மை. கேட்டீங்களா? இல்ல. ஏன்னா அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஐயா வந்து ஒரு இரும்பு திரைக்கு பின்னால் இருக்க நினைக்காங்க. யாரும் எளிதில் பேசலாம், எளிதில் அணுகலாம், எல்லா விவரமும் கேட்கலாம். ஐயோ தலைவரே அப்படி நினைக்காங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவர், அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அந்த இரும்பு திரையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இன்பத் திரையில் அன்பு செல்வனை அணுகி நாம் இனிமேல் எடுக்க போற அத்தனை படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அத்தனை நடிகர்கள், அத்தனை தொழிலாளர்களும் இந்த அகில இந்தியாவை ஆட்டி படைக்க வேண்டும். சாதாரண மக்கள் அல்ல. மயக்க பிடிக்கும் போது ஏன்னா பசி சாப்பாடு அவ்வளவு பறந்துகிட்டு இருக்கும் போது என்னது பேசுன்னு தெரியல. பசி வந்தா 10 பறந்துருவாங்க. அதனால இத்தோடைய எல்லாரும் என்ன செய்யணும்னா, அதாவது காலம் கடந்து சிந்திக்காம படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம தலைவரை அணுகுங்க, ஆலோசனை கேளுங்க, அவர் சொல்லபடி நடங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்தா அவன் பின்னால் தான் நம்ம அடையணும். நம்ம கையில் பணம் இருக்கிறவரை தான் நம்ம உரிமையாளர். பணம் அடுத்த கைக்கு போயிட்டா அவங்க தான் உரிமையாளர். அதை மனசில் வச்சுக்கிட்டு. ஆமாம், ஐயா வந்து ஏமாந்துட்டாரு. அவர் ஏமாத்த வேறு யாரும் இல்லை, பிராடுவே சுந்தர்னு ஒரு 20 லட்ச ரூபாயை வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டாரு. அந்த ஆழத்தை பேசுகிறாரு. அவர் உண்மையாக தான் பேச, வேறு ஒன்றும் இல்லை. பிராடுவே சுந்தர்னு என்னப்பா உயிர் மூச்சு சட்டங்களாயிரும் தொடர்ந்து 4 படம் பண்ணுறேன்னு சொல்லி இவரோட காசையே காலி பண்ணிட்டு போயிட்டார். கேட்டால் என்னப்பா, நான் கேட்ட ஒரே வார்த்தை, என்னப்பா பெரிய டேரக்டர் இவ்வளோ சம்பளம் இல்லைன்னு. அதான் நான் பெரிய டேரக்டரு அப்படி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. போதும் ஐயா, நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டிப்பாக ஆண்டவன் உங்களுக்கு கூலியை கொடுப்பான், தண்டனை கொடுப்பான். போதும் உண்மை. ஆனால் அந்த படத்தை வர வைக்கிறதுக்கு அத்தனை நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதை போல விநியோகஸ்தர் மனதார ஒப்புக்கொண்டு செலவு கணக்கு மீதி கொடுத்ததை ஜூன் 26 செக் போட்டு தந்திருக்காங்க. அந்த செக் பாஸ் ஆன உடனே புது படம் கதை எழுதியாச்சு, பாட்டு எழுதியாச்சு. நிச்சயமா எடுப்பேன் ஐயா, தயவுனால ஜெயிப்பேன். நன்றி, வணக்கம். ஐயோ, கூல் சுரேஷ் வந்து எங்க குடும்பம், அதனால அவர் தனியா பிரிச்சு பேசல. அவர் இல்லாம இனிமே எந்த படமும் எடுக்க மாட்டேன். இது மேடையில சொல்றது. ஐயா மாதிரி நானும் கேவல அடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து என் வேலையை சேஃப்டி பண்ணிட்டா எப்படி? அடுத்தபடியாக ஆவலெல்லாம் தாண்டி எப்படா இவர் வருவாரு அப்படின்ற ஒரு பீக் எக்ஸ்பெக்டேஷன் போயாச்சு. நடிகர் திரு கூல் சுரேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். மீடியா நண்பர்கள் ஒரு சின்ன பணிவான மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா கூல் சுரேஷ் போயிட்டா எல்லாரும் போயிடுவான்னு சொல்லி எனக்கு ஒரு நியூஸ் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. அதனால தான் நான் கூல் சுரேஷ் வச்சு எல்லாம் அவார்டையும் கொடுத்தேன். இப்போ என்னென்ன கண்டென்ட் வேணும் வாங்கிக்கோங்க. அருமையாக பேசுவாப்புல. உங்களுக்கு மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. கண்டென்ட் கிங் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ்நாடு சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நடிகர்கள் அனைத்து கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்பு அண்ணன் ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களுக்கு நான் என்னுடைய பொன்னாடையை அளிக்கிறேன். எனக்கு போதுங்க, அவங்க சண்டைக்கு வர போறாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் நடிகரும் நமக்கெல்லாம் உற்சாகம் அளித்து நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நமக்காக அரிய அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் நடிகர் அவர்
நடிகர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்க மகிழ்ச்சி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ சரண், பின்னாடி நான் பேச விடாமல் தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ப்ளீஸ். சார் வாங்க சார் வாங்க. நம்பி சாருக்கு வணக்கம், பிஆர்ஓ சரண் அவர்களுக்கு வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக, அதாவது நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்குங்க. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் வந்தாக்க ஒரு சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, ஒரு ஜாலியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி, நம்மளோட சொந்தங்களெல்லாம் பார்த்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இதுக்கு வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைவர் தமிழ் செல்வன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்கே அன்பு செல்வன் சாருக்கு மிக முக்கியமாக ஒரு நன்றி. எதற்காக அப்படின்னாக்க, நான் இது வரைக்கும் நான் 500-1000 நிகழ்ச்சிகளில் கலந்துருப்பேன். ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. அப்படி பெருமைக்குரிய அந்த தமிழ் தாய் வாழ்த்தை இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதை போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுடைய பற்று என்ன அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கும்போது, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வந்திருக்கும்போது அவர் வந்து பொங்கி எழுந்து பேசுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பான, பண்பான, பாசமான, ஒரு நேசமான உள்ள மனிதர் தான். அவர் பார்க்குறதுக்கு பழப்பழம் மாதிரி தான் இருப்பார். உள்ளுக்குள்ளே தான் அது அந்த சொலை வந்து எவ்வளோ இனிப்பாக இருக்குது, அதில் கொட்டை இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த பழப்பழம் பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும். அதற்கு உதாரணமாக உள்ளவர் தான் இந்த ஆர்கே அன்பு செல்வன் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், 2031 நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பவன் இந்த கூல் சுரேஷ். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் பெரிய பெரிய விஐபிகளோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்களா, கடைசி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ ஆர்கே அன்பு செல்வன் என்கின்ற ஃபோட்டோ அந்த இடத்துக்கு வரும். அதற்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் நேரங்காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நிறையா பேசணும்னு வந்தேன். அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். பட்டுவாக இருந்தாலும் சரி, பிஆர்ஓ கார்த்திக்கு, என்னுடைய இயக்குனர் பேர் மறந்து போச்சு சார், என்ன பேர், இளையராஜா, அப்புறம் மாதே சார், இப்படி பல பேர் எல்லாருமே உங்களெல்லாம் சந்திக்கும்போது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாதிரி தான். என்னுடைய தயாரிப்பாளர் திரு மனோகரன் அவர்கள், முத்து மனோகர், நான் வந்து உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்ருக்கேன். நடித்து முடித்தாச்சு. விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் சார் வந்திருக்காங்க. இயக்குனர் இளையராஜா சார் வந்திருக்காங்க. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, இவங்க 2 பேரையும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மாதே சார் கூட வந்திருக்காங்க. அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், டம்ளர் படத்தில். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு தெரியவே இல்லைங்க. காசு மட்டும் வச்சுருந்தாங்க, படம் எடுத்துக்கலாம், போட்ட பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்கே அன்பு செல்வன் சார் அடிக்கடி சொல்கிறாரு, கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு. அதை பயன்படுத்தினாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, என் மூச்சு இருக்க வரைக்கும் முயற்சி இருந்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போல, நல்லா தான் இருக்கேன். நான் படத்தில் கதாநாயகனாக நடித்து பெரிய உச்சம் தொட்டால் கூட இந்த அளவுக்கு என்னால் வந்து முன்னுக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பேரும் புகழோடு இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் என்னுடைய முயற்சி தான். சரிங்களா? அதனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கூல் சுரேஷை உங்களுடைய படத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அந்த உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட
இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கேட்டு பாருங்க, டம்ளர் படத்தோட இயக்குனரை கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அடிக்கடி அன்பு செல்வன் சார் கூட இங்கே சொன்னார், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாரு, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாருன்னு. இப்போவும் சொல்கிறேங்க, என்ன கதாநாயகனாக நடிக்க வைத்தால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பேன். ஆனால் நீங்களே ஹீரோவாக நடித்து ப்ரொடியூசராக நடித்து வேற யாரோ எதுக்குமே பயன் இல்லாதவர்களை நீங்கள் வந்து கதாநாயகனாக நடிக்க வச்சு அந்த படத்துக்கு என்னை வந்து ப்ரமோஷன் பண்ணுங்க, அவருக்கு கொடுக்கறத வாங்கிப்பாரு, கொடுக்கறத வாங்குறேன். எதுக்கு வாங்கினோம்? உழைப்புங்க. ஈனம் மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டு இந்த படம் ஓடணுன்றக்க நான் வந்து அவ்வளோ உழைச்சிட்டு இருக்கேன். ஏன் நீங்க வந்து உங்களால் என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தாதானே நான் முழுசா என்னோட ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நான் கதாநாயகனாக நடித்தால் நடித்து கொண்டும் படங்களுக்கு கூட அது ஓடிடியோ மற்றபடி அதை வந்து வியாபாரம் ஆகிறதுக்காக எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் வேற யாருன்னா அவங்க கையில் காலில் விழுந்து கூட அந்த படம் வியாபாரம் ஆகிறதுக்காக அந்த தயாரிப்பாளர் சேஃப்டி ஆகணுன்றதுக்காக நான் அவ்வளோ உழைப்பேன். ஆனால் அது சொன்னால் தெரியுமா, இப்போ கூட அவர் இன்னும் ஜோதிமணி சார்கிட்ட பாவம் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்துட்டியாம என்கிட்ட வந்து கேட்டார். நான் வந்து அப்போ கூட விவரத்தை சொன்னேன். அவரை பார்த்தா சரியாக இருக்க மாதிரி தெரியலங்க, ஏமாந்துட்டாரு. நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், ஜெயித்தவங்களுக்கு தான் அவார்டு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த இடத்துல தோத்தவங்களுக்கு நீ அடுத்த கட்டமாக ஏறி மாதிரி ஏறிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கேன். அது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேட்டருக்கு வருவோம். ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் வந்து யார் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் டிவிக்கு தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் நீங்கள் கூலுன்னு ஒரு செயின் போட்டதுலேருந்து உங்களுடைய ரசிகன் நான். அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்கள் காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்னவன அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 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 குழந்தைய பெற்று ஆளாக்கி அந்த அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலைனாக்க நான் உடனே மருந்தை குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான். எனக்கு உங்களோட பிரமாதமா எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுதான் உங்களை வந்து தற்குறி அணிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்றேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே ரசிகர்களே எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும்போது ஒயின் ஷாப்லாம் மூடினீங்களா கடையை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லவில்லை,
சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு உயிர் போனாலும் நீங்களே இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, சில அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கறுத்து பார்த்திருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, வரலாறை திருப்பி பாருங்க தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வித்தியாசம் வேற ஆகி போச்சு. அப்போ நாக்கு அறுத்துக்கிட்டாங்க, இப்போ கழுத்தையே அறுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்கிறாங்க பல பேர். அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் சார் உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், அன்னைக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க, தவறான முடிவு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அது அந்த முடிவுல தான் நான் சொல்றேன். நீங்க இந்த அறிக்கையை தயவு செய்து தமிழக மக்களின் சார்பாக உங்கள் ரசிகனின் ஒருவனாக நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிற்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிற்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிற்கிறாங்க, சீமானந்தன் நிற்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையும் கொடுக்கல. அப்போ சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கருமாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, மனசு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேர் சினிமா பேக்ரவுண்ட்ல தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனைனா நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன். அப்ப சினிமாக்காரங்க இதுலயும் 1000 பேர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியில தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்களாம் கோடி கோடியாவா சேர்த்து வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க. அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க? எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்கு, 150 கோடி தான் இருக்கு. ஆனால் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாளைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவை நம்பி தான் இருக்கணும். அதனால யார் முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. அந்த அறிவு இருக்கிறதால தான் ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள் அவருடைய அறிக்கையில அதை சொல்லியிருக்காரு. சினிமாக்காக நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு. 2031 நீங்க முதலமைச்சர் ஆகுறீங்க, இதுல உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. என்ன அவர் தலையை சொல்லிடுறாரு? அதெல்லாம் 30 விழாலாம் சொல்லியாச்சு சார். தொண்டை வலிக்க கட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து காலையில் இதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதாவது நான் பேசிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், நான் பேசினாக்க தொண்டை காஞ்சிரும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு மண்டை காஞ்சிரும். அதனால என்னவோ சொல்ல வந்தா குழப்பிட்டு போயிட்டீங்க. 2031 அன்பு செல்வன் ஐயா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. ஐயா போதுமா? எல்லாருக்கும் பசிக்குது, அங்கேருந்து கையை காட்டிட்டாங்க. ஓகே, இன்னும் நிறையா எழுதி வச்சிருக்க, போதும். நான் அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் வந்து ஒரு காரில் வந்து இறங்கினேன். அந்த காரில் லெஜண்டோட ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. அப்போ ஆர்கே அன்பு செல்வன் சார் கேட்டாங்க, இது வந்து உங்கள் காரா இல்லை லெஜண்டோட காரா அப்படின்னு. அது லெஜண்டோட நிர்வாகி செயலாளர் சுதாகர் அவர் தான் என்னை வந்து, அண்ணா நீங்கள் எங்கே போனாலும் ஆட்டோவில் போகிறீங்க, வாங்கினா உங்களை நான் பந்தாவாக காரில் எடுத்துன்னு போய் இறக்குறேன், வாங்க சுதாகர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் மாசா கெத்தாக இருக்கேன் அப்படின்னாக்க லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அதற்கு முழு காரணமே. ஏன்னா நான் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து, இப்போ சார் சொன்னார் இல்லையா, ஏமாந்துட்டேன், அதுலேயும் நான் ஒருத்தன் தான். இவ்வளோ வாய்க்கு வெக்கனையாக பேசுவேன், ஆனால் நானும் பல ஏமாற்றங்களை சந்தித்தேன். அதனால தான் இப்போ நான் முழித்து கொண்டு, இனிமேல் என்னை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் தேவைப்படும், அது மாதிரி எனக்கும் ஒரு ஆதாயம் வேணும்ல. நானும் குடும்பம் கூட்டம் உள்ளவன் தானே, எனக்கும் பசங்கள்லாம் இருக்கு. தட்டுங்க சார், தட்டுங்க சார், நன்றி சார், சாலை கொடுங்க சார். ரொம்ப நன்றி சுதாகர், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்போவும் சொல்றேன், லெஜண்ட் தான் என் பேச்சு,
லெஜெண்ட் தான் என் மூச்சு, லெஜெண்ட் தான் என் வாட்ச். இந்த லீடர் படம் ஓடுச்சோ ஓடலையோ, அந்த படம் ஓடுதோ இல்லையோ, இவர் வச்ச பப்ளிசிட்டி இருக்கு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க கூல் சுரேஷை பார்க்காத ஆளே கிடையாது. அந்த படம் ஓடுறதுக்கும் இன்னைக்கு தமிழ் அவன் தெரிஞ்ச காரணமே கூல் சுரேஷ் தான். இந்த லெஜெண்டு படம் சரவணங்கிறது மாரி இனிமேல் லெஜெண்டு கூல் சுரேஷ். நன்றி 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 மிக்க நன்றி. பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே டின்னர் அரேஞ்ச் பண்ணி